தோத் ஏன் லட்டு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது? திருப்பதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஒன்று திருப்பதி பாலாயி, மற்றொன்று திருப்பதி லட்டு பிரசாதம். வேறெங்கும் இல்லாத அளவிற்கு அவ்வளவு தரமானதாகவும் சுவையானதாகவும் வேறெங்கும் கிடைப்பதில்லை. உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ள இந்த லட்டு என்பதால் திருப்பதி லட்டுக்கு காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உற்பத்தி மற்றும் அளவோ நறுமண மணத்துடன் வேறு எங்கும் தயாரிக்கப்படுவதில்லை. அதோடு திருப்பதி லட்டு என்ற பெயரில் வேறெங்கும் தயாரித்து விற்க முடியாது. திருப்பதி லட்டு என்ற பெயர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டுமே சொந்தம். தற்போதுள்ள போக்குவரத்து வசதியோ உணவகங்கள் என எந்த வசதியும் இல்லாத காலத்தில் திருப்பதி வெங்கடாசலபதியை தரிசிக்க 2 அல்லது 3 நாட்கள் தங்கி ஓய்வெடுத்து தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும் பழக்கம் இருந்தது. சுவாமி தரிசனம் செய்து ஊர் திரும்பும் வரை பக்தர்களுக்கு தேவையான உணவு கோயில் பிரசாதகமாக வழங்கப்பட்டது. இதனால் அதற்கு திருப்பொங்கல் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டது. சேகர மல்லாண்ணன் என்ற அமைச்சர் பல வகையான உணவுகளை தானமாக வழங்கினார். அப்போதுதான் ஸ்ரீவாரி நைவேத்திய சமயம் என்ற முறை ஏற்படுத்தப்பட்டது. பக்தர்கள் வீடு சென்றடையும் வரை திருப்பொங்கல் எனும் பிரசாத உணவுதான் அவர்களின் பசியைப் போக்கக்கூடியதாக இருந்தது. அது தவிர அங்கு பிரசாதமாக அதிரசம், அப்பம், வடை, சுய்யம், மனோகரப்பொடி பிரசாதங்கள் தயார் செய்யப்பட்டன. இதில் வடை மட்டுமே விரைவில் கெட்டுப்போகாமல் வெகு நாட்கள் தாங்கும். 1803ஆம் ஆண்டிலிருந்து லட்டு பிடிப்பதற்கு முன் உதிரியாக இருக்கும் பூந்தி இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டு வந்தது. நாளடைவில் அந்த பூந்தி உருட்டில் லட்டாக உருப்பெற்றது. ஏழுமலையானுக்கு பிரசாதங்களை தயாரித்து பூஜை செய்ய வழங்கி வந்தவர் கல்யாண ஐயங்கார் குடும்பத்தினர். இவர்கள்தான் பூந்தியை லட்டாக்கி பிரசாதமாக்கியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கல்யாணம் ஐயங்கார் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்ட அவரின் இயற்பெயர் ஹரிமான் பூதேரி பத்தங்கி ஹரிநிவாசராகவன். பூதேரி கிராமத்திலிருந்து தன் உறவினர்களுடன் திருமலையில் தங்கி திருமலை வெங்கடேக பெருமாளுக்கு குடும்பத்துடன் கைங்கரியம் செய்யும் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டவர். ஒரு நாள் பெருஞ்செல்வம் படைத்த வியாபாரி தன் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தால் ஏழுமலையானுக்கு மலை போன்று பிரமாண்டமான லட்டு தயாரித்து பெருமாளின் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக் கொண்டாராம். அவருடைய வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றினார். அவர் சொன்னபடி பெரிய லட்டு செய்து இறைவனுக்கு வழங்கினார். லட்டு பணி செய்யும் ஊழியர்களுக்கு ஊதியமாக லட்டுகளே தரப்பட்டன. முன்னர் மிராசுதார்கள் லட்டு செய்யும் பணியை மேற்கொண்டனர். 1996ஆம் ஆண்டில் மிராசுதார்களின் உரிமையை நீக்கிவிட்டு தேவஸ்தானமே லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது.